சரி, நம்ம கடைசியான அந்த கிளாஸ்ல டெக்னாலஜியின் ஒரு அறிமுகத்தை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா டெக்னாலஜி என்னத்துக்கு பயன்படுத்த போறோம், அதோட உருவாக்கம் எப்படி இருக்கு, அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு, எப்படி விருத்தி அடைஞ்சிருக்கு என்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுல வரைவிலக்கணம் கொண்டு பார்த்த நம்ம என்ன கடத்தா பார்த்த வகுப்புல அது எழுதியிருக்கீங்க. மனித வாழ்வின் நடைமுறை நோக்கங்களுக்கு அல்லது மனித சூழலை மாற்றுவதற்கும் கையாள்வதற்கும் அறிவை பிரயோகித்தல் தொழில்நுட்பமாகும். இந்த விஷயம் தான் நம்ம என்ன கடைசி வகுப்புல கலத்தினோம். சரி, அதே விஷயத்துல தம்பி டெக்னாலஜி என்று சொன்னா, ஒரு தொழில்நுட்பம் என்று சொன்னா இன்னொரு வரைவிலக்கணம் இருக்கு. இந்த இரண்டாவது வரைவிலக்கணத்தை ஒரு வாசிக்கலுமா? இந்த நான் மவுஸ்ல காட்டுற அம்புக்குள்ள காட்டுறத வேற வாசிக்கலுமா? என்ன கது வாசிக்கலுமா? ரெண்டாவது பாயிண்ட்ஸா சார்? இரண்டாவது இந்த வாழ்வை மேலும் வந்து விளங்கு இல்லையா உங்களுக்கு அது? ஓகே சார். வாழ்வை ஆ, மேலும் எளிதாக்குவதற்கு, மகிழ்ச்சியாக்குவதற்கு மற்றும் வேலையை பயனுள்ளதாக்குவதற்கு திரவியங்கள், கருவிகள், நுட்பங்கள், சக்தியை பயன்படுத்தல். ஓகேடா தம்பி, என்னன்னு சொன்னாரு, மனித வாழ்வை மேலும் எளிதாக்குவதற்கு அல்லது மகிழ்ச்சியாக்குவதற்கு. இப்ப நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம ஒரு செய்யற வேலைய அல்லது ஒரு செயலை வந்து ஈஸியாக்குறதுக்கு, அதாவது எளிதாக்குவதற்கும் நம்ம வந்து ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கிறது தான் ஒரு தேவையை வந்து நிறைவேற்றுவோம். அந்த விஷயங்களை செய்யறதுக்கு வேலையை வந்து பயனுள்ளதாக்கணும். அதற்கு திரவியங்கள், கருவிகள், நுட்பங்கள், அதாவது ஒரு அறிவை பயன்படுத்துறது, ஒரு சக்தியோட சேர்ந்து பயன்படுத்துறதாங்கன்னு சொல்றாங்க டெக்னாலஜின்னு சொல்றாங்க, தொழில்நுட்பம் இப்படியும் சொல்லலாம். அந்த முதலாவது வரை விளக்கணத்தையும் சொல்லலாம், அல்லது இரண்டாவது இருக்கிற வரை விளக்கத்தையும் சொல்லலாம். ரெண்டும் சரிதான். உங்களுக்கு அந்த டைம்ல என்ன ஞாபகம் வருது? ஃபர்ஸ்ட் டைம் கேட்கலாம், தொழில்நுட்பத்தின் அறிமுகத்தை பற்றி கேட்கலாம். அதுல இப்ப நீங்க ரெண்டு வரைவு இலக்கணத்திலையும் உங்களுக்கு அந்த டைம்ல எது தோணுதோ, எது ஈஸியா இருக்கிறோ அதை நீங்க எழுதலாம். ரெண்டும் சரியானதான். இப்போ ஒரு நமக்கு ஒரு வேலை இருக்கு, ஒரு தேவை ஒன்று இருக்கு, அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் என்ன செய்ய போறோம், ஒரு நுட்பத்தை பயன்படுத்த போறோம். அந்த நுட்பம் தான் அறிவு. நம்ம கொஞ்சம் யோசிச்சு அந்த வேலையை இலகுவாக்குறதுக்கு என்ன செய்வோம், சில டூல்ஸை பயன்படுத்துவோம், ஏன்னா உபகரணங்களை பயன்படுத்துவோம், அல்லது ஒரு திரவியங்களை பயன்படுத்துவோம். அதுக்கு நம்ம ஒரு சக்தியை நம்ம உடம்புல இருந்து பிரயோகிப்போம். அந்த சக்தி எல்லாத்தையும் சேர்த்ததாங்கன்னு சொல்றாங்க டெக்னாலஜின்னு சொல்றாங்க. கிளியரா? ஓம் சார். ஓகே, இது ஒரு வெளியே ஓகே சார். எடுங்களா? எழுதி கொண்டு போவோமா? படிச்சு கொண்டு எழுதி கொண்டு போவோம், வெளியே எடுங்க. சும்மாதான் இருக்கு.
கேட்டீங்களா? ஓகே. ஓகே. இப்ப நம்ம தொழில்நுட்பம் என்ன, டெக்னாலஜி என்னன்ற ஒரு வரைவிலக்கணம் கொஞ்சம் பார்த்துட்டோம். அதோட நம்மளோட யதார்த்த வாழ்க்கையில தொடர்புபட்ட விஷயங்களை பற்றி கதைச்சிருக்கோம். அடுத்ததுக்கு போறோம் என்னன்னு சொன்னா, அடுத்த விடயமா தொழில்நுட்பவியலின் விருத்தி, அதாவது டெவலப், எப்படி அந்த டெக்னாலஜி வளர்ந்திருக்கும். இப்ப டெக்னாலஜி என்று இந்த டெக்னாலஜி என்று சொன்ன உடனே நம்ம யோசிக்க கூடாதுடா, இப்பத்திய காலத்துல இருக்கிறது கம்ப்யூட்டர் வைஸா கண்டுபிடிக்கிறது, அல்லது கோடிங் வைஸா கண்டுபிடிக்கிறது, அல்ல ரோபோட்டிங்க பயன்படுத்துறது, அது மட்டும்தான் தொழில்நுட்பம் என்று இல்லை. அது 21ஆம் நூற்றாண்டில தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு போற விதம். ஆனா தொழில்நுட்பம் என்றது இங்க மட்டும் இல்ல. நம்ம மனிதன் ஆரம்பத்துல அறிமுகமானதுல இருந்து, அதாவது மனிதன் உருவாக்கத்துல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே போயிருக்கு. சரிதானே? அப்ப தொழில்நுட்பம் நம்ம யோசிக்கிற எல்லாரும் நம்ம மைண்டுக்கு பாரது என்ன, இந்த கம்ப்யூட்டர் வைஸா வச்சு கண்டுபிடிக்கிறது, அந்த கோடிங் செய்யறது, இந்த ரோபோட்டிங்க கண்டுபிடிக்கிறது, இப்படியான விஷயம் தான் நமக்கு என்ன செய்யறது, டெக்னாலஜி என்றா பாரது. அப்படி இல்லை. தொழில்நுட்பம்ன்றது நம்ம நாளாந்த வாழ்க்கையில நம்மளோட வேலை செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுற எல்லா விடயத்திலையும் டெக்னாலஜி இருக்குது. சரிதானே? அப்ப நம்ம அதை மட்டும் யோசிக்க கூடாது. இப்ப இரண்டாவது விடயமா பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா தொழில்நுட்பவியலின் விருத்தி. சரிதானே? இப்ப டெக்னாலஜியின் டெவலப் எப்படி ஆயிருக்குண்டு. அப்ப முதலாவது பாயிண்ட பாருங்க, கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க படிவா. தொழில்நுட்பவியலின் விருத்தி என்பது முதலாவது பாயிண்டா. தொழில்நுட்பவியலின் விருத்தி என்பது ஆதிகாலத்திலிருந்து இன்று வரை படிப்படியாக ஏற்பட்ட மாற்றம். அதை நான் சொன்ன விஷயம். இப்ப தொழில்நுட்பவியலின் விருத்தி, டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு வருது என்று சொன்னா இன்றைக்கு திடீரென்று முளைச்சது இல்லது. அது காலகாலமாக ஒவ்வொரு ஒவ்வொரு காலத்தின் அடிப்படையிலும் வளர்ந்து கொண்டு வந்திருக்கு. இப்ப நம்மளை பற்றி யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம மனிதன், இப்ப இன்றைக்கு இருக்கிற மனிதனும் ஆரம்பத்துல முதலாவதாக இருந்த மனிதனும் ஒரே மாதிரி இருக்கிறானா? இல்லத்தானே. அந்த மனிதனுக்கும் இப்ப இருக்கிற நமக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்ப நம்மளும் என்ன செஞ்சிருக்கோம், தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்திருக்கோம். அதே போலதான் தொழில்நுட்பம் எல்லா விஷயத்திலையும் வளர்ந்திருக்கு. அதைத்தான் அந்த முதலாவது பாயிண்ட் சொல்லுது. இரண்டாவது பாயிண்ட பாருங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் விலங்குகளை வேட்டையாடல் என்ன, வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல விலங்குகளை வேட்டையாடல், உணவு தயாரித்தல் போன்றவற்றில் தொழில்நுட்பவியல் விருத்தியை காண முடியும். அது உண்மையான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா, இப்ப அதுல இந்த கற்கள் பயன்படுத்தப்பட்டன என்ற விஷயத்துல படிக்காங்க பிரேக்கெட்டுக்கு. அது என்னன்னு சொன்னா, இப்ப ஆரம்ப காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா விலங்குகளை வேட்டையாடித்தான் என்ன செஞ்சுப்பான் மனிதன், உணவுக்கு பயன்படுத்திப்பான். ஏன், பசி என்ற தேவை இன்றைய காலகட்டத்திலையும் இருக்குது, ஆரம்ப காலகட்டத்திலையும் இருக்குது. அப்ப பசி என்ற தேவை எல்லாத்திலையும் இருந்திருக்கு. அப்ப பசியை போக்கணும், என்ன செய்யணும், உணவு சாப்பிடணும். அந்த உணவுக்கு விலங்குகளை வேட்டையாடக்குள்ள, சரிதானே, அந்த உணவுக்கு விலங்குகளை வேட்டையாடக்குள்ள இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன முதலாவது வகுப்புலையும் சொன்ன மாதிரி உருண்டையான கல்லொண்டு எடுத்து ஒரு விலங்கை தாக்குறதுக்கும் சூடான பகுதி இருக்கிற ஒரு கல்லையோ அல்லது ஒரு மரக்கட்டையோ எடுத்து மிருகத்தை தாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சூடான பகுதியால் தாக்கக்கூடாது செய்யும் மிருகத்தில பாதிப்பு ஏற்படும். ஆகவே அப்படியான டைம்ல என்ன செஞ்சிருப்பான், அவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். கூரான ஒரு கூரான ஒரு கற்களை பயன்படுத்தக்குள்ள மிருகத்தை வேட்டையாட முடியும். ஆகவே நம்ம என்ன செய்வோம், இனி வருங்காலங்கள்ல கூரான ஆயுதங்களை பயன்படுத்துவோம், ஆயுதங்களை கண்டுபிடிப்போம் என்ற ஒரு ஐடியா வந்திருக்கு. அதைத்தானே அந்த வரைவிலக்கணம் சொல்லுது. அப்ப அந்த மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு கூரான கற்களை பயன்படுத்தினதும் என்ன, ஒரு தொழில்நுட்பம். அண்டைய காலகட்டத்துல அந்த இடத்துல பார்க்கக்குள்ள அது பெரிய ஒரு தொழில்நுட்பமாக இருந்திருக்கும். அதே போல திரும்ப அடுத்த அதே விஷயத்துல என்னோட பாருங்க, உணவு தயாரித்தலுக்கு கல்லை பயன்படுத்திருக்கான். இப்ப நம்ம சில வீடுகள்ல இப்ப என்ன, நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சியை பயன்படுத்துறோம். ஆரம்பத்துல என்ன இருந்திருக்கும், அம்மி இருந்திருக்கும். என்ன, அந்த கல்லில வச்சு அரைப்பாங்க. அதே சிஸ்டம் எங்க இருந்திருக்கும், ஆரம்ப காலத்துல இருந்திருக்கும். அந்த கல்லில வச்சு தட்டுறது,
அப்படியான விஷயங்களுக்கு என்ன இருப்பான் கல்லை பயன்படுத்திருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு இந்த கல்லை இப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் என்று. அப்ப தொழில்நுட்பத்தை பாருங்க ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. அடுத்த பாயிண்ட பாருங்க, மூணாவது பாயிண்ட், தற்போது தேவைகளை எளிதாக நிறைவேற்ற தொழில்நுட்பவியல் உதவுகின்றது. என உண்மையான ஒரு விஷயம். இப்ப நம்மட வகுப்பே சொல்லலாம் என்ன. இப்ப நீங்க தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நான் நேரடியா படிப்பிக்கலாம் டைம் என்ன செய்யறேன், எங்களை வீட்டில இருந்து கொண்டு நீங்க உங்களோட வீட்டில இருந்து கொண்டு படிக்கக்கூடிய மாதிரி என்ன செஞ்சிருக்கு, தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. அதானே நம்மட தேவை என்ன, இப்ப படிப்பு. இந்த படிப்பை நம்ம விளங்கி கொள்றதுக்கு என்ன செய்யறோம், இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறோம். அதைத்தான் இந்த மூன்றாவது பாயிண்ட் சொல்லுது. தெளிவாக கிடைச்சது, டவுட் எதுவும் இருக்காதுல. சரி, ஒரு கல்வி கொள்ளுங்க. மூணு பாயிண்டையும் எழுதுங்களா. ரெண்டாவது தொழில்நுட்பவியலின் விருத்தி என்று போட்டுட்டு இந்த மூன்று பாயிண்டையும் எழுதி கொள்ளுங்க. எழுதுறதுக்கு நான் டைம் தருவேன், யோசிக்க தேவையில்லை. நீங்க விளங்கப்படுறதுக்குள்ள சரியா கொஞ்சம் கவனிங்க, மேக்சிமம் கவனிக்க பாருங்க. சரியா விளங்கி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு காலமும் மறக்காது, நோட் தேவையே இல்லை. முடிஞ்சுதா? அதை வச்சுட்டு போமா. சரி, அடுத்த விஷயத்த பாருங்க. சரிதானே, இந்த விஷயத்த இருக்கா பாருங்க. சரி, இந்த தொழில்நுட்பவியலின் விருத்தியே, சரிதானே தம்பி, தொழில்நுட்பவியலின் விருத்தி, தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு வந்த காலங்களை பிரதானமாக 5 வகையா பிரிக்கிறாங்க. இது முக்கியமான விஷயம். சரிதானே, தொழில்நுட்பவியலின் விருத்திய அது வளர்ந்து கொண்டு வந்த அடிப்படையில 5 வகையா பிரிக்கிறாங்க. அதாவது 5 காலத்துக்கு ஏற்றது போல பிரிக்கிறாங்க. முதலாவது காலம் கற்காலம் என்று சொல்றாங்க. சரிதானே, தொழில்நுட்பவியலின் விருத்திய பிரதானமாக 5 வகையா பிரிக்கிறாங்க. அதுல முதலாவது காலமாக கற்காலம் என்று சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு காலத்தை பற்றியும் பின்னுக்கு படிப்போம். இப்ப என்னென்ன வகையா பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதலாவது காலம் கற்காலம், இரண்டாவது காலம் இடையர் காலம், மூன்றாவது காலம் விவசாய காலம், நாலாவது காலம் சொல்லுங்க. தொழில்நுட்ப காலம், நாலாவது தொழில்நுட்ப காலம். ஐந்தாவது தகவல் தொழில்நுட்ப காலம் என்று சொல்றாங்க. அதாவது தற்காலம், இப்பத்திய காலம், நம்ம இருக்கிற 21ஆம் நூற்றாண்டு அடிப்படையிலான காலத்தை சொல்றாங்க. பிரதானமா 5 வகையா பிரிக்கிறாங்க. திரும்பவும் சொல்றேன், கற்காலம் என்று, இரண்டாவது இடையர் காலம், மூன்றாவது விவசாய காலம், நாலாவது தொழில்நுட்ப காலம், ஐந்தாவது தகவல் தொழில்நுட்ப காலம். சரிதானே,
இது மூன்றையும் இது அஞ்சையும் எழுதி கொள்ளுங்க. நம்ம இது தனித்தனியா படிக்க வேண்டி வரும். நம்ம படிப்போம் இன்னைக்கு. இப்ப இந்த பிரதானமான 5 வகையை எழுதி கொள்ளுங்க. சரியா? நீங்க எழுதிட்டீங்கன்னு எனக்கு ஒரு சொன்னீங்கன்னா மற்ற விஷயத்துக்கு போகலாம். நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். நீங்க முடிய சொன்னீங்கன்னா எனக்கு ஓகே. நீங்க எழுதி முடிய எனக்கு ஒரு சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். சரி தம்பி. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன, டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு வந்த காலங்களை பிரதானமாக 5 வகையா பிரிக்கிறாங்க. டெக்னாலஜின்ற விருத்தியை 5ஆ பிரிக்கிறாங்க. என்ன, கற்காலம் என்று சொல்லி. அப்ப அதுல முதலாவது பார்க்க வேண்டிய காலம் கற்காலம். அந்த கற்காலத்துல முக்கியமான விடயங்கள் கொஞ்சம் இருக்குது. என்னென்ன வகையான விடயங்களை அதுல தொழில்நுட்பமாக பயன்படுத்தி இருக்காங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். ஏன்னு சொன்னா எக்ஸாமுக்கு சம்டைம் என்ன செய்யலாம், இதை கேட்கலாம். இப்ப இந்த கற்காலத்துல இருக்கிற பாயிண்டுகள் அல்லது இடையர் காலத்துல இருக்கிற பாயிண்டுகள் அல்லது விவசாய காலத்துல இருக்கிற அந்த விடயங்கள் என்ன செய்யலாம், கூட்டுக்கேள்வியாகவும் போடலாம். போட்டுட்டு இதுல வித்தியாசமா இருக்கிறது, பிழையான கூற்றாக இருக்கிற கேள்வி என்ன செய்யலாம், கண்டுபிடிக்க சொல்லி உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி கட்டாயம் வரலாம். ஆகவே அது நம்ம தெளிவா இருக்கும். ஒவ்வொரு காலத்திலையும் என்னென்ன விடயங்கள் இருந்தது, என்னென்ன விடயங்கள் இருக்கையில் என்ற விஷயம் நமக்கு தெளிவா இருக்கணும். அப்பதானே செய்யலாம், ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர கூட்டு கேள்விகளுக்கு சரியான பதிலை கண்டுபிடிக்கக்கூடியமா இருக்கும். சரி, முதலாவது காலம் என்ன, கற்காலம். இத அன்னளவாக கிறிஸ்துவுக்கு முன் 6000 ஆண்டுகள் சொல்றாங்க. சரிதானே? இந்த ஆண்டுகள் எல்லாம் சரியானதல்ல, ஒரு அன்னளவாக போடப்படுறது. சரி, கற்காலம் கிறிஸ்துவுக்கு முன் 6000 ஆண்டளவுல இருந்த காலம் என்று வரையறுக்கிறாங்க. சரிதானே? அந்த கற்காலத்துல என்னென்ன விடயங்கள் இருந்துக்கன்னு பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது வாழிடம். ஒரு மனிதன் கட்டாயம் வாழ்றதுக்கு இடம் தேவை. என்ன, ஒரு ஓய்வு கழிக்கிறதுக்கோ அல்லது மழை வெயில் காலங்கள்ல அதுக்குள்ள போயிட்டு இருக்கிறதுக்கோ அல்லது மிருகங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு பெறத்துக்கோ என்ன தேவை, கட்டாயம் ஒரு இடம் வேணும். அந்த இடம் அவன் பயன்படுத்திக்கிற இடம் தான் என்னன்னு சொல்றாங்க, என்னிடம் பயன்படுத்திக்காண்டா வாழிடமா கற்குகையை பயன்படுத்தி இருக்கிறான். சரிதானே? கற்குகையை பயன்படுத்தி இருக்கிறான். சரி, அடுத்த விடயத்தை பார்த்தோம்னு சொன்னா வேட்டையாடல். வேட்டையாடுறதுக்கு கட்டுண்டு எலும்பு என்றா எலும்பு, விலங்குகள் எலும்பு இருக்குதானே, எலும்புல கூரான பகுதிகளை பயன்படுத்திருப்பான். அதே போல மரப்பகுதியையும் பயன்படுத்திருக்கான். அதாவது கட்டுண்டு என்புட எலும்பு, அடுத்த மரப்பகுதி, இதுல கூரான பகுதிகள் என்ன செஞ்சிருக்கான், அவன் பயன்படுத்தி இருக்கிறான். பயன்படுத்திதான் வேட்டையாடி இருக்கிறான். உங்களுக்கு அன்மியூட் பண்ணீங்கன்னா இல்லவா? ஓகே, அடுத்த விஷயத்த பாருங்க, நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டமை. கற்காலத்துல மிகவும் ஒரு முக்கியமான விடயம் என்ன, நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டவை. அதுக்கு பிறகுதான் இந்த உணவுகளை சரிதானே, உணவுகளை அந்த இறைச்செல்லாம் சுட்டு சாப்பிடுற ஒரு கலாச்சாரம், ஒரு சுட்டு சாப்பிடுற ஒரு தன்மை அறிமுகமாயிருக்கு இந்த கற்காலத்துல.
அதுக்கு கற்காலம் இந்த கற்காலம்னு சொன்னா தம்பி, எடுத்த உடனே 1 வருஷம் 2 வருஷத்துல முடிகிற விடயம் இல்லை. சரியா? ஒரு காலம்ண்டா ஒரு குறிப்பிட்ட ஆண்டளவு நீண்டு கொண்டு போகும். இப்ப நம்ம ஈஸியா சொல்றோம். ஓகே, உங்களுக்கு ஒருக்கா க்ளோஸ் ஆகும்னு சொன்னா 40 நிமிஷம் முடிய திரும்ப அதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்களா தம்பி? சரியா சொல்றது? விளங்குதா? ஓகே. ஓகே. சரி, இப்ப நம்மட விடயத்துக்குள்ள வாங்க. கற்காலத்துல 3வது விடயம் வந்து நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னா நம்ம ஈஸியா சொல்லிட்டு போறோம். அந்த விடயம் ஒரு நாள் நடந்திருக்காரு, 1 வருடத்துல நடந்திருக்காரு. அது என்ன செஞ்சிருக்கும்? அது அந்த அந்த கற்காலத்தின் அடிப்படையிலேயே நீண்ட நாட்கள் எடுத்திருக்கும். ஆகவே கற்காலம் வந்து நம்ம முக்கியமான விடயத்தை சொல்றோம். ஆனா அது அந்த கற்காலமே வந்து நிறைய ஆண்டுகளை கொண்டதா இருந்திருக்கு. சரி, அப்ப நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டமே அதுல முக்கியமான ஒரு விடயமா இருந்திருக்கு. நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட அதுக்கு பிறகு பாருங்க, விலங்கு உணவு நெருப்புல வந்து சுட்டு என்ன செஞ்சிருக்காங்க, வேக வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் பச்சை இறைச்சியில இருந்து நினைஞ்சிருக்காங்க சமைக்கிற தன்மைக்கு வந்திருக்காங்க. அதே போல விலங்கு தோள்கள் உலர்த்தும் தொழில்நுட்பம் ஆரம்பம். அந்த விலங்கு தோலை என்ன செஞ்சிருக்காங்க, எறியாம அதை வந்து காய வச்சு உடையாகவோ அல்லது அவங்களோட விரிப்பாகவோ நிலத்துல விரிக்கக்கூடியதாகவோ பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு விடயம், முக்கியமான விடயம் இருக்கு பாருங்க. இதுல சுடுபடாத மட்பாண்டங்கள் சொல்லுவாங்க அணி, நம்மளோட மண்ணாலான பானை சட்டிகள் வந்து பயன்படுத்த ஆரம்பமாயிருக்கு. அதாவது சுடுபடாத மட்பாண்டங்கள் பயன்படுத்தல் ஆரம்பிச்சிருக்கு இந்த காலத்துல. இதற்கு வழி கொள்ளுங்களா? குயிக்க எழுதுங்க, அடுத்த விஷயத்துக்கு போவோம். கற்காலம் என்று போட்டுட்டு கிறிஸ்துக்கு முன் 6000 ஆண்டளவு என்று போட்டுட்டு இந்த முக்கியமான பாயிண்ட் எவ்வளோத்தையும் எழுதுங்க. இவ்வளவு பாயிண்ட் தான் இதுக்குள்ள விருத்தியில வந்து இருக்கிற விடயம், தொழில்நுட்ப விருத்தியில இருக்கிற விடயங்கள். குயிக்கா எழுதுங்க இருக்கா? எழுதி சொல்லுங்களா குயிக்கா, அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே சார். சரி, அடுத்தபடி எடுத்துக்கு போவோம். இந்த கற்காலத்தை பார்த்துட்டோம், அடுத்த இடையர் காலத்தை பார்ப்போமா? ஓகே, இதுல இப்ப அடுத்த விடயத்துக்கு போவோம். இடையர் காலம். இந்த இடையர் காலம் வந்து கிறிஸ்துவுக்கு முன் கிட்டத்தட்ட அன்னளவாக 9000 ஆண்டளவுல இருக்குது. சரிதானே? இந்த இடையர் காலத்துல என்னென்ன விடயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்களை கையாண்டிருக்காங்க என்று பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது பாருங்க, இடையர் காலம்டா நம்ம அதிகமா பயன்படுத்துற சொல் என்னத்துக்கு? இந்த மாடு ஆடு அதுகளை மேய்க்கிறார்கள் தான் இடையர்னு சொல்லுவோம் என்ன, விலங்குகளை. அப்ப அது விலங்குகளோடு சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் தான் இங்க ஆரம்பமாயிருக்குன்னு சொல்லலாம். முதலாவது பாயிண்ட பாருங்க, விலங்குகளை கட்டுப்படுத்தி தேவைகளுக்கு பயன்படுத்துதல் என்ன.
அந்த தேவைகள் பலதரப்பட்ட தேவைகளா இருக்கும். உணவு தேவையா இருக்கலாம், போக்குவரத்து தேவையா இருக்கலாம், பொருட்களை சுமக்கிற தேவையா இருக்கலாம். இப்படி பலவிதமான தேவைகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, விலங்குகளை பயன்படுத்தியிருக்காங்க. இரண்டாவது பாயிண்ட பாருங்க, விலங்குகளை போக்குவரத்து, அடுத்தது உணவு, அந்த விஷயங்களுக்காகத்தான் வளர்த்திருக்காங்க. முக்கியமா என்ன, போக்குவரத்துக்காகவும் உணவிற்காகவும் தான் வளர்த்திருக்காங்க. மூன்றாவது விடயத்தை பாருங்க, விவசாய செய்கை ஆரம்பம். இந்த இடையர் காலத்துல இப்ப விலங்குகளை வளர்க்கறதால விலங்குகளுக்கு உணவு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கும். அப்படின்னு சொன்ன நினைப்பாங்க, அவங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் என்ன செஞ்சிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தை வளர்த்திருப்பாங்க. பெரிய அளவில் இல்லாட்டியும் சிறிய அளவிலான விலங்குகளை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, வளர்த்திருப்பாங்க. அந்த விடயம்தான் இதுல என்ன செய்யப்படுறது, விவசாய செய்ய வந்து ஆரம்பிச்சிருக்கு. சரி, அடுத்த விடயத்தை பார்த்தோம்னு சொன்னா, ஓகே, அடுத்த விடயத்தை பார்த்தோம்னு சொன்னா மனித நாகரீகம் ஆரம்பம். அப்ப இப்ப இடையர் காலத்துல வந்து விலங்குகளை வளர்த்தோன்னு என்ன செஞ்சிருப்பாங்க, விலங்குகளை வளர்க்கணும்டா கட்டாயம் எங்க வளர்த்திருப்பாங்க, நீர்நிலைகள் இருக்கிற இடங்கள்லாம் வளர்த்திருப்பாங்க. ஒரு ஆத்தோரங்களே விலங்குகளுக்கு நீர் கொடுக்க வேண்டிய தேவை வரும். என்ன, இப்படியான பல விடயங்களை கருத்துல கொண்டு என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த நீரோரங்கள், நீர் நிலைகள் இருக்கிற இடங்களை பார்த்து அந்த நாகரிகம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து நாகரிகம் ஆரம்பிக்கும். அதுல என்ன சொல்லலாம், அந்த மெசபத்தேமியா, இந்து வழி, சமேரிய நாகரிகம் போன்ற நாகரிகம் உதாரணத்துக்கு சொல்றாங்க. இவர் வெளியே கொள்ளுங்க வேகமா. ஓகே, ஒரு 3 நிமிஷத்தால கட் ஆகும். திரும்ப அதே சேம் நீங்களே சொல்லினாங்களா, குயிக்கா எழுதுங்க. சரியா, நான் வெளியிட்டேன் வேதம். சார். சரி, okay. அப்படி அடுத்த விடயத்துக்கு போய் பாருங்க. அடுத்த விடயம் வந்து விவசாய காலம். சரிதானே, இது கிறிஸ்துவுக்கு முன் 6000 ஆண்டிலிருந்து 4000 ஆண்டுக்கு அண்மித்த காலப்பகுதியே இருக்கும். விவசாய காலம் வந்து கிறிஸ்துவுக்கு முன் 6000 ஆண்டிலிருந்து 4000 ஆண்டு அண்மித்து தேவைப்பட்டிருக்கும். இப்ப நீருக்கு பக்கத்தில் இருக்காங்க, உணவை தேடி இன்னும் தொலைதூரத்துக்கு போயிட்டு வர கடினமாக இருந்துச்சு. ஆகவே நீர் இருக்குது, நம்ம அதை வச்சு என்ன செய்யலாம், உணவை வந்து உற்பத்தி செய்யறதுக்குரிய தானியங்களை உருவாக்கலாம், பயிர் செய்யலாம் என்ற எண்ணம் வந்திருக்கும். அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்காங்க, தானிய பயிற்சிகையில வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதைத்தான் வந்து 2வது விடயமாக சொல்லுது. 3வது விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா விலங்கு வளர்ப்பு. அப்ப இதுலயும் என்ன முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு, விலங்கு வளர்ப்பு இங்கேயும் ஆதிக்கம் செலுத்து. மாடு, ஆடு, பன்றி, செம்மறியாடு போன்ற முக்கியமான விலங்குகளை வந்து வளர்த்திருக்காங்க. அது பல விடயங்களுக்காக வளர்த்திருப்பாங்க. முதலாவது உணவுக்கு வளர்த்திருக்கலாம்,
அல்லது போக்குவரத்துக்கு வளர்த்திருக்கலாம். என்ன இப்படியான பல விடயங்களை கருத்துல கொண்டு இந்த விலங்குகளை என்ன செஞ்சிருக்காங்க, வளர்த்திருக்காங்க. அடுத்து அடுத்த பாயிண்ட பாருங்க, 4வது பாயிண்ட். மரத்திலான விவசாய உபகரணங்கள். இப்ப சில சில விவசாயம் செய்யறதுக்கு பயிற்சிகள் செய்யறதுக்கு சில முக்கியமான விடயங்கள் வேணும். இப்ப விலங்கை கொண்டு நம்ம வந்து உழப்புறோம்னு நிலத்தை வந்து பண்படுத்த போறோம்னு சொன்னா அதுக்கு பயன்படுத்துறதுக்கு கலப்பு போன்ற விடயமும் மரத்தால செஞ்சிருப்பாங்க. அப்படியான விஷயமும் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா விவசாய காலத்துல இப்படியான விஷயங்கள் தான் சொல்லுது. மரத்திலான விவசாய உபகரணங்களை பயன்படுத்திருக்காங்க. அல்லது புல்ல வந்து கிளறதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, நம்ம இப்ப முள்ளுக்கரண்டி பயன்படுத்துறத போல மரத்தாலான ஏதும் கருவிகளை பயன்படுத்திருப்பாங்க. அடுத்த பாயிண்ட பாருங்க, விலங்கு கழிவு பசலையாக பயன்படுத்தல். அப்ப விலங்குன்ற கழிவை வந்து போட்டவன்டா பயிர் நல்லா வருதுன்ற ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருப்பான். எதிர்த்து நடந்திருக்கும். விலங்கு கழிவை அள்ளி போட்டிருப்பான் எங்கேயும் ஒரு இடத்துல ஒரு ஒரு பயிர் நிற்கிற இடத்தை போட்டிருப்பான். அந்த பயிரை புரிந்திக்கும் செழிப்பா வளர்ந்துருக்கும். அப்ப யோசிச்சிருப்பான், அப்ப இந்த விலங்கு கழிவு வந்து அதுல நம்ம போட்டோம்னு சொன்னா பயிர் நல்லா வளருது. ஆகவே இந்த விலங்கு கழிவுகளை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம், பயிற்சிக்கு நல்ல விளைச்சலை தரும் என்ற ஐடியா என்ன செஞ்சிருக்கும், அவனுக்கு வந்திருக்கும். அதுவும் ஒரு டெக்னாலஜி தான், அதுவும் ஒரு தொழில்நுட்பம் தான், அதை கண்டுபிடிச்சது. சரி, அடுத்த விடயத்தை பார்த்தோம்னு சொன்னா நீர் தொழில்நுட்பவியல் முறைகள் ஆரம்பம். அப்ப நீருக்கு பக்கத்துல குடியேற்றங்கள் இருந்ததால ஒரு ஒரு ஆறொன்று நடுவால போகுதுன்னு சொன்னா ஒரு சைட்ல ஒரு குடியேற்றம் இருந்திருக்கும், அடுத்த சைட்ல என்ன செஞ்சிருக்கும், இன்னொரு குடியேற்றம் இருந்திருக்கும். அப்ப அவங்களுக்குள்ள தொடர்பு ஏற்படுறதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, நீர்வழியிலான நீர்வழியிலான போக்குவரத்தை வச்சிருப்பாங்க. இப்ப மரக்கட்டையை போட்டோ பாய் மரங்களை போட்டோ இப்படியான தொழில்நுட்பம் வளர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் என்ற விஷயத்தை தான் என்ன சொல்லுதோ இந்த பாயிண்ட் சொல்லுது. அடுத்த பாருங்க, வெண் இப்ப நம்ம பயன்படுத்தப்படுற வெண்கலம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப வெண்கலம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தை கேட்ட என்ன காலம், அது விவசாய காலம் தான் பெறுகிறது. அப்ப அந்த வெண்கலம் வந்து எதோட கலப்பு பிறப்பாக்கம் செஞ்சு பெறப்படுதுன்னு சொன்னவன்டா செப்பும் வெள்ளியத்தையும் கலந்து அந்த வெண்கலம் என்ற மூலகத்தை வந்து என்ன செஞ்சுறாங்க, உருவாக்குறாங்க. கலப்புலோகத்தை உருவாக்குறாங்க. அந்த வெண்கலம் என்ற கலப்புலோகத்தை செப்பும் வெள்ளியம் என்ற மூலகத்தை சேர்த்து தானே செய்யறாங்க, உலோகத்தை சேர்த்து தானே செய்யறாங்க, உருவாக்குறாங்க. அப்ப இந்த விவசாய காலத்துல அடுத்தா வந்து சில்லு அறிமுகமும் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப விவசாயம் செய்யறதுக்கு போக்குவரத்தை மேற்கொள்றதுக்கு விலங்குகள் இருக்கிறதால விலங்குகள்ல வந்து பொதியை சுமந்து கொண்டு போறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சில்ல பயன்படுத்திருக்காங்க. சில்ல உருவாக்கி அதுல பொருட்களை வச்சு விலங்கு மூலம் இழுத்து கொண்டு போறது, தள்ளி கொண்டு போற போன்ற விடயங்கள் செஞ்சிருக்கும், ஈஸியாக இருந்திருக்கு. அப்ப இந்த விடயங்கள் நம்ம கட்டாயம் தெரியணும் தான். இப்ப 3 விடயம் பார்த்திருக்கோம். ஒன்று கற்காலம் பார்த்திருக்கோம், இடையர் காலம் பார்த்திருக்கோம், அடுத்த விவசாய காலம் பார்த்திருக்கோம். அப்ப இதுல இருக்கிற பாயிண்ட்கள் நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னா நான் சொன்னதை போல கூட்டு கேள்விகளுக்கு இப்ப இந்த விவசாய காலத்துல இருக்கிற ஒரு 4 கூட்டை போட்டுட்டு தற்காலத்துல இருக்கிற ஒரு கூட்டை சேர்த்து போடலாம். அப்ப 5 கூட்டு வரும். இந்த 5 கூட்டுல பிழையான கூட்டு வந்து கேட்கலாம். அப்ப நமக்கு எல்லா காலத்திலையும் இருக்கிற அந்த தொழில்நுட்பம் சார்ந்த விருத்தி சார்ந்த விடயங்கள் தெரிஞ்சா தானே செய்யலாம், பிழையான கூட்டை கண்டுபிடிக்கலாம். ஆகவே நம்ம இப்ப ஒவ்வொரு தலைப்பீட்டுல படிச்சு கொண்டு வரோம், சரியா படிச்சு கொண்டு வந்தீங்கடா விடாம கெப்பிடாம நாளைக்கு படிக்கலாம் பிறகு படிக்கலாம் என்று யோசிக்காம அன்றைக்கண்டே இப்ப நம்ம படிக்கிற விஷயத்த உடனே உடனே படிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரிதானே? ஓகே, இப்ப இந்த விடயம் விவசாய காலத்துக்குள்ள வர அந்த பாயிண்ட போயிட்டு எழுதி கொள்ளுங்க, எழுதி சொல்லுங்க, அடுத்த விடயத்துக்கு போவோம்.
எழுதிட்டீங்களா? ஓகே. ஓகே. இப்ப நாலாவது நாலாவது காலத்துக்கு போவோமா? நாலாவது காலத்தை பார்ப்போம். அதுக்கு முதல் இன்னொரு விடயம் இருக்குது, இதை உங்களுக்கு விளங்க அதோட சேர்ந்து நம்ம பார்த்த விடயத்தோட சரிதானே. நம்ம பார்த்த காலம் வந்து விவசாய காலம். அந்த விவசாய காலத்தோட தொடர்புடைய கோயில் இதுல பாருங்க. விவசாய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட விவசாய உபகரணங்களின் கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து சரிதானே. விவசாய காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட விவசாயம் சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு முன் 1500 தொடக்கம் 2000 கால பகுதியில் இருந்து தொழில்நுட்ப காலமும் தற்காலமும் படிமுறை ரீதியான வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. என்ன விஷயம் சொல்றாங்கடா அதுல வந்து, இப்ப நான் சொன்னான் உங்களுக்கு ஆரம்பத்துல 5 காலம் இருக்குன்னு சொன்னாங்க என்ன. கற்காலம், இடையர் காலம் சரிதானே. அதுக்கு பிறகு வந்து விவசாய காலம், தொழில்நுட்ப காலம், தகவல் தொழில்நுட்ப காலம் 5 பிரதான வகை இருக்குன்னு சொல்லித்தேன் ஆரம்பத்துல. இப்ப நம்ம 3 காலங்களை பிரதானமாக பார்த்தோம் என்ன. அதாவது முதலாவது கற்காலத்தை பார்த்தோம், அடுத்து என்ன பார்த்தோம், இடையர் காலத்தை பார்த்தோம், அடுத்தது விவசாய காலத்தை பார்த்தோம். அடுத்த 2 காலம் இருக்குதானே. அதாவது தகவல் தொழில்நுட்ப காலம், தொழில்நுட்ப காலம் 2 வகை இருக்கு. அந்த 2 வகையும் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இப்ப விவசாய காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட போயிட்டு பாருங்க. விவசாய காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட விவசாய உபகரணங்களின் கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து விவசாய காலத்துல என்னென்ன கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கு அடுத்ததாக கிறிஸ்துவுக்கு முன் 1500 தொடக்கம் 2000 காலப்பகுதியில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படுற எல்லா எல்லா விடயங்களையும் உள்ளடக்கின காலப்பகுதிதானா தொழில்நுட்ப காலமும் தற்காலமும் சொல்றாங்க. தற்காலம் என்ன? தகவல் தொழில்நுட்ப காலம். தொழில்நுட்ப காலமும் தற்காலம்னா இப்ப இருக்கிற காலம். தகவல் தொழில்நுட்ப காலம் என்ற 5வது காலத்தையும் படிமுறை ரீதியான வளர்ச்சியை அடைந்திருக்கு சொல்லுது சரிதானே. இந்த கோயில்கள் எழுதி கொள்ளுங்க. நம்ம என்ன செய்வோம்டா அந்த காலங்களை மேலும் சில வகைகளா பிரிக்கலாம். பிரதானமா கற்காலம், இடையர் காலம், விவசாய காலம், தொழில்நுட்ப காலம், தகவல் தொழில்நுட்ப காலம். அதுல முன்னுக்கு வார 3ஐயும் முக்கியமான பகுதிகளை பார்த்தோம். கடைசியா இருக்கிற தகவல் தொழில்நுட்ப காலத்தையும் தொழில்நுட்ப காலத்தையும் விவசாய காலத்துக்கு பிறகு வார கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து அதுல பொதுவா சொல்றாங்க. ஆனா இதுக்கு பிறகு நம்ம திரும்ப அதுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற விடயங்களை தெளிவா பார்ப்போம். இப்ப இந்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்களா, எழுதி சொல்லுங்க வேகமா. எழுதிட்டீங்களா வந்து? எழுதிட்டீங்களோ? அஹ் சரி, ஓகே. அடுத்தபடி எதுக்கு போகும் பாருங்க. இதுல அந்த விவசாய காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஆரம்பத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பழைய கால போட்டோ கொஞ்சம் போட்டிருக்குது. இதுல அவங்க கற்களை பயன்படுத்தின ஆயுதங்கள் அல்லது
மரக்கிளைகளை மரத்தாலான ஆயுதங்கள் எல்லாம் கொஞ்சம் போட்டோ இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வரலாறு சம்பந்தமான பாடங்களையும் இருந்திருக்கு. சரி, அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்த ஒரு முக்கியமான தலைப்பு, சரிதானே? இப்ப ரெண்டு ரெண்டு விடயத்துக்கு கீழே இந்த காலங்களை வகைப்படுத்துறோம். முதலாவது பாருங்க, நம்ம முதலாவது சொன்ன மாதிரி தொழில்நுட்பவியலின் விருத்தி என்ற விடயம் இருக்குதானே. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தொழில்நுட்பவியலின் விருத்தி என்ற விடயம் வந்து பிரதானமாக, சரிதானே? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாருங்க, ஒரு காட்டுற திரும்பவும் இதா இருக்குது. இப்ப தொழில்நுட்பவியலின் விருத்தி என்றதை வந்து பிரதானமாக வந்து 5 காலமா பிரிச்சிருக்காங்க, சரிதானே? இது தொழில்நுட்பவியலின் விருத்தி என்ற அடிப்படையில பிரிக்க 5 காலம். அதன் மேலும் என்ன செய்யறாங்கடா, திரும்ப என்ன செய்யறாங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா வந்து வகைப்படுத்துறாங்க. அதை என்னென்னு வகைப்படுத்துறாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, ஒரு தலைப்புகளை வகைப்படுத்துறாங்க. மனித நாகரீகத்தில் ஏற்பட்ட புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை கொண்டு காலங்களை வகைப்படுத்தல். முதலாவது பாத்திரம் தொழில்நுட்பவியலின் விருத்தி, அதாவது பிரதான வகைப்படுத்தல். நோமலா வகைப்படுத்திருக்காங்க என்னென்ன காலம் வந்து. திரும்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மனித நாகரீகத்துல என்னென்ன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவரைக்கும், மனிதனாக உருவெடுத்த காலத்துல இருந்து இன்றைய காலம் வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க என்றதை வச்சு கொண்டு காலங்களை வகைப்படுத்திருக்காங்க. விளங்க சொல்றது? ஓம் சார். அப்ப 2 விதமான வகைப்படுத்தல் இருக்கு. ஒன்று பிரதான வகைப்படுத்தலும் இருக்கு, அடுத்தது வந்து கண்டுபிடித்த பொருட்களின் அடிப்படையில வகைப்படுத்தலும் இருக்கு, சரிதானே? அதுல முதலாவது விடயமா பார்ப்போம் பாருங்க. நான் 75 இப்ப நான் விளங்கப்படுத்த பாருங்க. 3 விடயம் இருக்கு: காலம், கால வீச்சு, தொழில்நுட்பம். இப்ப முதலாவது காலம் தற்காலம். தற்காலத்தின் கால வீச்சு உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு முன் 6000 ஆண்டு தொடக்கம் 4000 ஆண்டு. அப்ப அதுல என்னென்ன தொழில்நுட்பம் இருந்திருக்கு, அதை சோட்டா போட்டிருக்கு. இங்கால பக்கம் தொழில்நுட்பம் என்ற விடயத்துக்கு சோட்டா இருக்கு. முதலாவது பாருங்க, கற்காலத்துல நெருப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க, கற்கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க, தோற்பை என்று சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தோட்கள் என்ன செஞ்சுக்காங்க, காய வச்சிருக்காங்க சொல்லிருக்காங்க. விலங்குகளை வேட்டையாடி அதுல வர தோலை வந்து காய வச்சிருக்காங்க. காய வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, தோல் பை உருவாக்கியிருக்காங்க, அதாவது பேக் ஸ்மாய், அல்லது அவங்களுக்கு ஆடைக்கு பயன்படுத்திருப்பாங்க. இப்படியான விஷயங்கள் அந்த தோற்பையால உருவாயிருக்கு. அதைத்தான் என்ன சொல்லுது, இந்த முதலாவது விஷயம் சொல்லுது. அதுல கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். சரி, இரண்டாவது பாருங்க, வெண்கல காலம். நல்லா நோட் பண்ணுங்க. பிரதான வகைப்படுத்தல கற்காலத்துக்கு பிறகு இடையர் காலம் வந்தது, அதுக்கு பிறகு விவசாய காலம் வந்தது, அதுக்கு பிறகு தொழில்நுட்ப காலம் வந்தது, அதுக்கு பிறகு தகவல் தொழில்நுட்ப காலம் வந்தது. ஆனா இங்க கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில வகைப்படுத்தக்குள்ள அப்படி வரையில் இங்க பாருங்க, முதலாவது கற்காலம் வருது, அதுக்கு பிறகு வெண்கல காலம் வந்து வருது. தெளிவா இருக்கும் விடயங்கள்ல. சரி, வெண்கல காலத்துல பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டு தொடக்கம் 1200 ஆண்டு வரைக்கும் சொல்றாங்க. இதுல என்னென்ன விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, சில்லு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்ன. அப்ப அங்க இடையர் காலத்துல சொல்லப்பட்ட விடயம் இங்க வெண்கல காலத்துல சொல்லப்படுது. சில்லு. இரண்டாவது விவசாய உபகரணங்கள். மூன்றாவது விலங்கு மூலம் போக்குவரத்து. நாலாவது விஷயம் வண்டிகள், அதாவது வில் என்ன, வண்டிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, வில்லும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த வில்லுக்கு பயன்படுத்துறதுக்கு உலோக முனை கொண்ட அம்பு, உலோகத்தின் முனை இருக்கிற கூர்ப்பகுதி உலோகத்தால உருவாக்கப்பட்ட அம்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு கற்காலத்திலேயும் வெண்கல காலத்திலேயும். அடுத்த காலம் வந்து இரும்பு காலம். அங்க மூன்றாவது என்ன இருந்தது, கற்காலம், இடையர்காலம், விவசாய காலம். இங்க இரும்பு காலம் சொல்லப்படுது. இரும்பு காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு முன் 1200 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் 500. அங்க முன்னன்று பின்னண்டு மாறிக்கிட்டு கொஞ்சம் நம்முடைய காலகட்டத்துக்கு நெருங்கி கொண்டு வாரோம், சரிதானே? கிறிஸ்துவுக்கு பின். இரும்பு காலத்துல பாருங்க, சேனம் என்ற கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க, கவான் உள்ள கட்டடம். அடுத்தது உருக்கு உருக்கிலான கருவிகள் என்ன, உருக்கிலான பயன்படுத்தக்கூடிய கருவிகள். உதாரணமா சொல்ல போனா சுத்தியல், சுத்தியல் உருக்காலானது, கத்தியல் உருக்காலானது. அப்படியான விடயங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எங்க இரும்பு காலத்துல. அடுத்த காலத்தை பாருங்க, இடைக்காலம் சொல்றாங்க. அடுத்த இடைக்காலம். இடைக்காலத்துல பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன் 500 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் 1450.
இதுல என்னென்ன விடயங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது பார்த்தோம்டா உலோக கருவி. சரிதானே, உலோகத்திலான கருவிகள் பொதுவா சொல்றாங்க. அடுத்த இரும்பாலான கருவி அல்லது உபகரணங்கள் பார்க்கக்குள்ள சேணம், பீரங்கி, பாய்மர கப்பல், இந்த விடயங்களை இரும்பால உருவாக்கி இருக்காங்க எங்க இடையர் காலத்துல. சரிதானே, அடுத்த விடயத்தை பாருங்க. மறுமலர்ச்சி காலத்தை ரெண்டு விதமா சொல்றாங்க, இன்னொரு பேரும் இருக்கு. காலனியாதிக்க காலம் என்றா வெளிநாட்டவர் ஆதிக்கம் இருந்த காலம், அதைத்தான் காலனியாட்ட காலம்னு சொல்றது. சரிதானே, வெளிநாட்டவர் ஆதிக்கம் இருந்தது, அவங்கள தான் காலனி ஆதிக்க காலம்னு சொல்லுவாங்க. அத மறுமலர்ச்சி காலம்னு சொல்லலாம். இந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் இது என்ன காலம் என்று பார்த்தோம்னா, எந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்டு பார்த்தோம்னா கிறிஸ்துவுக்கு பின் 1450 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் 1700. இதுக்குள்ள என்னென்ன விடயம் கண்டுபிடிக்கப்படுகிறது பார்த்தோம்னா சுகபோக கப்பல், துவப்பு, வாயு பலூன், சரிதானே, போர்க்கப்பல், இந்த விடயங்கள் இந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்த காலம் கைத்தொழில் புரட்சி காலம். என்ன கைத்தொழில் புரட்சி காலம்? இது எங்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா நம்முடைய இங்கிலாந்துல, பிரித்தானியாவில கைத்தொழில் புரட்சி ஆரம்பிச்சு. இதை பத்தி நம்ம பின்னைக்கு விளக்கமா படிப்போமா ஒவ்வொரு காலத்தை தெரியும். இப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்கு பின் 1700 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் 1900. இதுல என்னென்ன விடயங்கள்டா நீராவி என்ஜின், புகையிரதம், நேரோட்டம் சொன்னா இந்த வாகனங்கள் நேர்கோட்டு பாதையில் இயங்குறமா இந்த கார் கண்டுபிடிக்கப்படும் அந்த விடயத்தை நேரோட்டம் சொல்லுதா. நேரோட்டம்டா கரண்ட் நினைக்கிறவனா, இது வாகனங்கள் அடிப்படையாக கொண்ட நேரோட்டம். இதுல விளக்கம் பின்னுக்கு படிப்போம், யோசிக்க தேவையில்லை. அடுத்த காலம் உலக போர்க்காலத்துல பாருங்க, கிறிஸ்துவுக்கு பின் 1900 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் 1950. இதுல என்னென்ன விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? மோட்டார் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, விமானம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, நீர்மூழ்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அணுகுண்டு, போர் விமானம், வானொலி, இந்த விடயங்கள் உலக போர்க்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரிதானே, அடுத்த விடயத்தை பாருங்க. நவீன காலத்துல அதுண்ட ஆண்ட பார்த்தோம்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு பின் 1950, கிறிஸ்துவுக்கு பின் 2000, கிட்டத்தட்ட இப்பத்திய காலம் 2000. இந்த ஆண்டுகளுக்குள்ள என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? கம்ப்யூட்டர், என்ன கணினி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ராக்கெட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, விண்வெளி கப்பல், என்ன விண்வெளிக்கு போற அந்த கப்பல்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட்ல போவாங்க, அது என்னன்னு சொல்றது, விண்வெளி கப்பல். சரி, அதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது அலகுடல் சொன்னா ஸ்கேன் பண்ற சிஸ்டம், ஹாஸ்பிட்டல்ல அல்லது நம்ம பேப்பரை ஸ்கேன் பண்றது, அப்படியான விஷயங்கள் கூட இதை ஹாஸ்பிட்டல் சொல்றாங்களா ஸ்கேனிங் சிஸ்டம், அது கண்டுபிடிக்கப்பட்டது. சூரிய படம், சோலார் படம் கண்டுபிடிக்கப்பட்டது. விண்வெளியோடம், சரிதானே, விண்வெளிக்கு போறதுக்கான பயணிக்கக்கூடிய வகையான கப்பல்களை கண்டுபிடிக்கப்பட்டது. சரியான இந்த விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாம் தான் என்ன இந்த காலம். எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா தம்பி, கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில ஆரம்பத்திலிருந்து இன்றைய நாள் வரைக்குமான கண்டுபிடிப்புகள். சரிதானே, ஆரம்பத்துல பார்த்தது விருத்தி, அதை பிரதானமா வகைப்படுத்துறாங்க. சரி, இந்த அட்டவணையோருக்கு எழுதி கொள்ளுங்களா. பூம்பணியக்காரன் குளத்தையும் பழுதுங்க, கீழேதாரனா கெடிங்க போடுங்க. என்னண்டு மனித நாகரிகத்தில் ஏற்பட்ட புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை கொண்டு காலங்களை வகைப்படுத்தும். இந்த கெடிங்க பொறுத்து நீ இரண்டாவது தற்காலம் வெண்கல காலம் வரைக்கும் எழுதுங்க. நான் கீழே அடுத்த விஷயத்தை தாரணா போய் எழுதுங்க, இது சொல்லுங்களா.
சரியா தான் எழுதிட்டீங்களா? ஓம் சரி, இந்த இரும்பு காலத்துல எழுதுங்க இப்ப. இரும்பு காலத்திலிருந்து நவீன காலம் வரைக்கும் எழுதுங்க. போய்க்க எழுதுங்களா? சரியா தம்பி? எழுதிட்டீங்களா? ஓம் ஓகேடா. இப்ப கவனிங்க. என்னன்னு சொன்னா, இப்ப தொழில்நுட்பவியலின் விடிப்பு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கிற இவ்வளவு காலத்தின் அடிப்படையில சரிதானே? இப்ப நம்ம கடைசி அடிக்கிற காலம் வரைக்குமான கண்டுபிடிப்புகள் தான் இது. இப்ப இதை விடுத்து இதுல இருக்கிற விஷயங்களை தள்ளி நம்ம பார்த்தோம்னு சொன்னா என்ன சொல்லலாம்? இப்ப நம்மட காலகட்டங்கள் இருக்கிற விஷயத்தை நீங்க என்ன ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப நவீன காலத்துல இப்ப நீங்க இதுல இல்லாத விஷயங்கள் நம்ம என்னலாம் இப்ப நம்ம யோசிக்கலாம். என்ன இருக்குது? இப்ப ரோபோட்டிங் கண்டுபிடிக்கப்படுற விஷயம் இருக்குது. நானோ டெக்னாலஜி வந்த விஷயங்கள் இருக்குது இப்பத்திய காலத்துல.
இதுல இல்லாத விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கொள்ளலாம். என்ன நனோ தொழில்நுட்பம், ரோபோட்டிக் தொழில்நுட்பம், அடுத்தது இப்ப எல்லாத்தையும் விட ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற பெரிய விஷயம் ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்ன இப்படியான விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், இந்த விடயங்களோட சேர்த்துக் கொள்ளலாம். இப்ப இது மட்டும்தான், இந்த விடயங்களை மட்டும்தான் போடுவாங்கன்னு சொல்லிடாது. இப்ப கேள்விகள் வரக்குள்ள நவீன காலத்துல காணப்படுற தொழில்நுட்ப விஷயங்கள், கண்டுபிடிப்புகள் இதுகளையும் சேர்த்து போடலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த விடயங்கள் இதுவரைக்கும் ஆரம்பத்திலிருந்து வந்த விடயங்கள், இதோட நம்ம இப்ப நம்மளோட தற்காலங்கள் இருக்கிற விஷயங்களை நீங்க என்ன செய்யணும் தம்பி, தேடி அதோட வந்து சேர்த்து கொள்ளணும். சரிதானே? நானோ டெக்னாலஜி சொல்லலாம், ரோபோட்டிக் டெக்னாலஜி சொல்லலாம், ஏஐ டெக்னாலஜி சொல்லலாம். இப்படியான விஷயங்களை நீங்க நினையலாம், இதோட சேர்த்து கொள்ளலாம். ஒரு கேள்வியும் கேட்கலாம். என்ன நவீன காலத்துல பயன்படுத்த கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் சொல்லி சில விடயங்கள் போடலாம். போட்டுட்டு பிள்ளையான விடயம் கொண்டு போடலாம். என்ன உலக போர்க்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட வானொலியை சேர்த்து போடலாம். இப்படியும் கேள்வி அமைப்புகள் வரலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, சரியான முறையில அதை வந்து விளங்கி கொள்ளணும். இப்ப நான் இதுவரைக்கும் விளங்கப்படுத்தின விடயங்கள் உங்களுக்கு தெளிவா இருக்கணும். என்னென்ன காலத்துல என்னென்ன விடயம் கண்டுபிடிக்கப்பட்டது, சரிதானே? அதுல என்னென்ன ஆண்டுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டது, இப்படியான விஷயங்கள்தான் நமக்கு தெளிவா இருக்கும். அப்ப தெளிவா இருக்குமெண்டா நம்ம கேள்வி வரக்குள்ள பிளவிட மாட்டோம். ஏனென்றா கேள்வி கூட்டு கேள்விதான் இந்த இந்த பரப்புக்குள்ள போடலாம். இந்த பாடப்பரப்புக்குள்ள அதிகமாக இருந்தா கூட்டு கேள்விதான் போடலாம். சரிதானே? அப்ப நீங்க மிக தெளிவா இருக்கணும். சொல்ற விளங்குதா? ஓகே, நம்ம வகுப்பு இதோட முடிப்போம். சரியான டைம் ஒரு 5 நிமிஷத்துல வந்து ஓட்டோவா கட் ஆயிடும், டைம் அப் ஆயிடும். அந்த இதோட வகுப்பு முடிப்போம். நம்ம அடுத்த கிளாஸ்ல வார செவ்வாய்க்கிழமை படிக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதி, இந்த காலங்கள்ல இருக்கிற மிக முக்கியமான பகுதி வந்து கைத்தொழில் புரட்சி காலம். சரிதானே? கைத்தொழில் புரட்சி காலம் படிக்கணும். அடுத்தது உலக போர்க்காலம் படிக்கணும். இது ரெண்டையும் தான் என்ன செய்வோம், அடுத்த விடயமா விரிவா படிக்கும். ஏனென்றா மேலடிக்கிற விடயங்கள் எல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு இரும்பு காலம், இடைக்காலத்துல என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டன்னு சொல்லி நம்ம இந்த சார்ட்ல அட்டவணையில பார்த்துட்டோம். இதை விட வேற விடயங்கள் இல்லை. ஆனா இதுல இருக்கிற கைத்தொழில் புரட்சியிலையும் உலக போர்க்காலத்திலையும் தான் என்ன செய்வோம்டா, இன்னும் கொஞ்சம் மேலதிகமான விடயங்களை படிப்போம். சரிதானே? இந்த கைத்தொழில் புரட்சியும் அடுத்தது உலக போர்க்காலத்திலையும் வந்து நிறைய விடயங்கள் இருக்குது. அதை அடுத்த கிளாஸ்ல படிப்போம். சரியா சொல்றது? இதோட முடிப்போமா கிளாஸ? ஓகே தம்பி, எழுதின விடயங்களை தேங்க்யூ சார். படித்துக் கொள்ளுங்க. ஓகே, எழுதின விடயங்கள் இருக்கா படித்துக் கொள்ளுங்கடா. விட்டு விட்டு விட வேணாம். இப்ப நாளைக்கு படிப்போம் பிறகு சரி. படிப்போம்னு யோசிக்க வேணாம். தொடர்ச்சியா படிச்சு கொண்டே வாங்களா. சரி, இதோட முடிப்போமா. குட் நைட் எல்லாருக்கும். தேங்க்யூ சார். குட் நைட்.